வணக்கம். மக்களே முதன்மையாக பங்கு பெறும் மக்கள் மேடையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய மாதுருபாகன் நாவலில் திருச்செங்கோட்டு பகுதி பெண்களை இழிவாக எழுதியிருக்கிறார் என்று எதிர்ப்பு குரல்கள் எழும்பி ஜனவரி 7ஆம் தேதி மாவட்ட நிர்வாகம் அமைதி பேச்சு நடத்த வேண்டிய அளவிற்கு சென்றது. என்னுள் இருந்த எழுத்தாளன் செத்துவிட்டான் என்று பெருமாள் முருகனை அறிவிக்கும்படி நேர்ந்தது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் தரப்பிலிருந்து வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. MF ஹுசைன், தஸ்லிமா நஸ்ரீன், சார்லி ஹெப்டோ, தி டாவின்சி கோட், மயிலாஞ்சி எழுதிய எழுத்தாளர் ஹஜ்ஜி ரசூல், ஐ படத்தில் சித்தரிக்கப்பட்டதற்காக திருநங்கைகள் வருந்தியது, இறுதியாக தற்போது ஊரார் வரைந்த ஓவியம் என்பதை எழுதிய குளத்திரான்பட்டு எழுத்தாளர் துரை குணா வரை நம் நினைவுகள் அலைப்பாய்கின்றன. இவர்கள் அனைவருக்காகவும் தான் இந்த விவாதம். சமூக உணர்வுக்கும் படைப்பாளியின் சுதந்திரத்திற்கும் புரிந்துணர்வு தேவைப்படுகிறதா? விவாதிக்கலாம். பங்கு பெறுவோம். எழுத்தாளர் வே மதிமாறன், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் S சூரியமூர்த்தி, எழுத்தாளர் R முத்துக்குமார் மற்றும் மதுரை அரங்கிலிருந்து ஜெயா அனிதா என்ற 2 நேயர்கள், திருச்சி அரங்கிலிருந்து பா எழில் செல்வன், காமாட்சி என 2 நேயர்கள், கோவை அரங்கிலிருந்து பார்த்திபன் மற்றும் டேனிஷ் என்று 2 நேயர்கள், மொத்தம் 6 நேயர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். திரு சூரியமூர்த்தி, இதையும் மாறுபட்ட பார்வையில் பார்ப்பதுதான் பத்திரிகையாளர்களின் வழக்கமும் கூட. எழுத்தாளர் பெருமாள் முருகனையும் அவரது படைப்பையும் இந்த அளவிற்கு பிரபலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? எத்தனையோ எழுத்தாளர்கள் இந்த உலகிலே வரலாற்றுகளை எழுதியிருக்கின்றார்கள். அதன் மூலம் நாடு, அந்த சமூகம், அந்த பகுதி மக்கள் மேம்பாடு அடைந்திருக்கின்றார்கள். ஒரு எழுத்தாளர் என்றார் அவர் எழுதியதை வைத்து மக்கள் பின்பற்றி அதனால் நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும், குடும்பம் முன்னேற்றம் அடைய வேண்டும். அவர் எழுதிய நூலை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிலே இருக்க வேண்டும் ஒழிய மற்றவர்கள் அதை தவறாக இன்னைக்கு போராடக்கூடிய அளவிலே இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கருத்து. பெருமாள் முருகனுக்காக மட்டுமல்ல, எந்த ஒரு எழுத்தாளரும் வருகின்ற காலத்திலே சமூக முன்னேற்றத்திற்காக, நாட்டின் முன்னேற்றத்திற்காக, நாட்டின் நல்லிணக்கத்திற்காக, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய பேனாமை எழுத்தாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்து. இருந்தோம் என்பதை அறிந்தால் தானே எப்படி இருக்க வேண்டும் என்ற போராட்டத்திற்கு விதையே அதுதானே. அதையே நீங்க தடை செய்ய சொல்றீங்களே. வரலாற்றை யாரும் எழுதவே கூடாதா? வரலாற்றை எழுதலாம், தவறான வரலாற்றை எழுதக்கூடாது, ஆதாரம் இல்லாத வரலாற்றை எழுதக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. உங்கள் கருத்து நம்மதிமார். முதல்ல அந்த பகுதி மக்கள் இந்த நாவலை படிச்சுட்டு தான் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்கிறதே ஒரு வடிகட்டுன்னு போய். ஏன்னா தன்னை இந்துக்களாக கருதிக்கிட்டு இருக்கிற மக்களை எவ்வளவோ இந்து சாமியார்கள் தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, சின்ன குழந்தைகள் உட்பட பாலியல் வன்முறை செய்கிறாங்க சாமியார்கள். அதற்கு எந்த ரிவெஞ்சும் எந்த இந்துக்களும் அந்த பகுதியில் இருக்கணும் செஞ்சது கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு முறை சொன்னார், வேலைக்கு போகிற பெண்கள் விபச்சாரத்தன்மை கொண்டவர்கள் கருத்துப்பட ஒரு முறை சொன்னார். எந்த எதிர்ப்புமே ஏற்படலை. படித்த பெண்கள் மத்தியில் கூட அதற்கான எதிர்ப்பு வரவே இல்லை. அப்போ படித்த பெண்கள் மத்தியில் நேரடியாக டார்கெட் பண்ணி சொல்லும்போது கூட எதிர்ப்பு வராத போது இந்த பெருமாள் முருகன் எழுதிய இந்த கதை இருக்கு பார்த்தீங்களா, அது பெரும் ஒரு ஜனரஞ்சகமான மிகப்பெரிய பத்திரிகைகள் வந்ததும் கிடையாது. இது ஒரு குரூப்புன்னு சொல்லலாம். இது ஒரு குரூப், சின்ன குரூப்பு, இலக்கிய வட்டத்துக்குள்ளாரியே ஒரு சின்ன ஒரு பகுதியில் இருக்கிறவங்க படிக்கிற புத்தகம், அது நாவல். அதை பெருவாரியான குடும்ப பெண்கள் எல்லாரும் படிச்சுட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கிறதே இது ஒரு பொய்யான ஒரு தோற்றம். அது மட்டுமல்ல, இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் இவங்க எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக நாவலை கொடுக்கல இவங்க, சர்ச்சைக்குரிய பகுதியாக சொல்லப்பட்ட 2 பக்கத்தை மட்டும் ஸ்ராக்ஸ் எடுத்து கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து அதில் கருத்து சொல்கிறது, இந்த மாதிரி சொல்லியிருக்குது, இந்த மாதிரி சொல்லியிருக்குதுன்னு சொல்லப்பட்டு அவங்கள கொண்டு வந்தது தான் இது. இதுக்கு மாற்றாக எதிர்த்தரப்புல இருந்து இன்னும் சொல்லணும்னா, அந்த பகுதியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பெருமாள் முருகனுக்கு எதிர்ப்பு இல்லைன்னே சொல்லலாம். இன்றைய சூழலில் மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சிருக்கிறாங்கன்னா, இந்த பொய் செய்திகள் கொண்டு போய் சேர்த்தாங்க இல்லையா, ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போய். ஏன்னா இந்த எதிர்ப்புக்கு எந்த முகமே கிடையாது. யார் எதிர்க்கிறாங்கன்னு ஒன்று கண்ணு கிடையாது, வாய் கிடையாது, எதுவும் கிடையாது. வாய் தான் இருக்குது, காது மூக்கு எதுவுமே கிடையாது. இந்த எதிர்ப்பாளர்கள் யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, யார் தலைமையினே கிடையாது. ஆனால் அந்த பகுதியில் பெருமாள் முருகன் ஆதரவாக அந்த பகுதியில் இருக்கிற பெரியார் தொண்டர்கள், முற்போக்காளர்கள், பல தோழர்கள் அவங்களே தன்னிச்சையா, குறிப்பாக டாக்டர் பாலகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன் ஒரு MS படித்த டாக்டர். அவர் அந்த டாக்டர் இந்த நாவலில் சொல்லப்பட்ட செய்தியை ஒவ்வொரு விடா சிராக்ஸ் எடுத்து கொடுத்தது பார்த்து வெகுண்டெழுந்து இது பொய் செய்தியை கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் ஒரு துண்டு பிரசுரம் தனிநபராக அந்த டாக்டர்
ஒரு துண்டு பிரசுரத்தில் இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியாக சொல்றது பொய்யானது. ஆனால் இந்த சமூகத்தில் நாம் சூத்திரர்களாக இழிவுபடுத்தப்படுறோம், இதை கேட்கறதுக்கு மக்கள் இல்லை, பொய் செய்தியை சொல்றாங்கன்னு சொல்லி பெரியார் பிறந்த மண்ணில் பெரியார் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விட இண்டிவிஜுவலா போய் கொடுத்திருக்காங்க. அதே மக்கள் அதை வரவேற்று பகுதி மக்களே அதற்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இல்ல, பகுதி மக்களே பெருமாள் முருகனுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. நிச்சயமாக தான் இவர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. உங்க அடிப்படை கருத்து? அதாவது இந்த பொதுவாக இவர் சொன்னார் இல்லையா, எழுத்தாளர் வந்து என்ன எழுதணுங்கிறத வந்து அந்த தனிப்பட்ட எழுத்தாளர் தான் முடிவு பண்ண முடியும். வரலாறு எழுதணுமா, புதின எழுதணுமா, நாவல் எழுதணுமாங்கிறத வந்து அந்த சம்பந்தப்பட்ட எழுத்தாளர் தான் முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் இவங்க எழுதணும், இதெல்லாம் இப்படிலாம் எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான வரையறையோ இந்த எந்த விதமான அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு படைப்பாளிக்கான ஒரு தனி சுதந்திரம், அவர் என்ன எழுத வேண்டும், அவருக்கு என்ன சிந்தனை உருவாகிறது, என்ன கருத்தை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும், எந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை அந்த சம்பந்தப்பட்ட எழுத்தாளர் தான் முடிவு பண்ணணும். ஒரு மனிதன் தெருவில் செல்லும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் தான் தீர்மானிக்க வேண்டும் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா? நிச்சயமா. அதாவது இப்போ ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். இப்போ 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை பத்தி சுப்பிரமணிய சாமி ஒரு புத்தகம் எழுதினாரு. அது ஆங்கிலத்திலையும் வந்துச்சு, தமிழ்லையும் வந்தது. அது வந்து அந்த ஊழல் எப்படி நடந்துச்சு, முறைகேடு எப்படி நடந்துச்சுன்னு ஆரம்பத்திலேருந்து இன்னும் கடைசி வரைக்கும் அவர் மிக தெளிவா அதில் எழுதினார். எழுதினோன்னா ஊழல் எப்படி செய்யறதுக்குன்னு சுப்பிரமணிய சாமி கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமிக்கு யாராவது தடை வரனாங்களா? சுப்பிரமணிய சாமிக்கு புத்தகத்துக்கு யாராவது தடை விதிச்சாங்களா? இல்லை. அது வந்து அந்த நடந்த முறைகேடை அவர் பதிவு பண்றாரு. அந்த பதிவு பண்றதுக்கான சுதந்திரம் அவருக்கு இருக்கு. அதை படிக்கிறதுக்கோ அல்லது விமர்சிக்கிறதுக்கோ அதுக்கு எதிர்த்தரப்புக்கு இருக்கு. அது அப்படித்தான் இதை பார்க்கணுமே தவிர கற்றுக் கொடுக்குறாங்க, சமுதாயத்தை சீரழிக்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது. சுப்பிரமணிய சாமிக்கு இருக்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்கு. இது அடிப்படை. இதை உதாரணமாக வைத்து இன்று பொதுவாக தமிழகத்தில், இந்தியாவில் கருத்து படைப்பு சுதந்திரங்கள் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன, அதற்கு எதிர்ப்பு எப்படி எழுப்பப்பட வேண்டும், எப்படி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இதை நாம் விவாதிக்கலாம். திருச்சியிலிருந்து காமாட்சி, உங்கள் வாதத்திலிருந்து தொடங்கலாம். சொல்லுங்க. எனக்கு முன்னாடி பேசின எழுத்தாளர் மணிமாறன் ஆகட்டும், முத்துக்குமார் சொன்ன கருத்துகளோடு ஒரு சில கருத்துக்களை நானும் ஒத்து போறேன். இன்னைக்கு வந்து இந்த சொல்லப்போனா இந்த நாவல் வந்து வெளியாக கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 4-5 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து இப்போ இந்த நாவலை எடுத்து இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கு, பெண்களை வந்து கேவலப்படுத்துறதா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து வந்து இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்குல்ல. சோ இதை நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்களுடைய ஓட்டு வங்கிக்காக இந்த கொங்கு நாடு மக்கள் கட்சியெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு ஃபெமிலியரான ஒரு கட்சியெல்லாம் கிடையாது. அவங்களுடைய ஓட் பேங்கை தக்க வச்சுக்கணும், அந்த கட்சியை வந்து அந்த சமூகத்து மக்களிடத்துல வந்து அறிமுகத்தை இன்னும் கூடுதலா கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல இந்த மாதிரியான கேவலமான செயல்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இன்னொன்னு என்னன்னா, முத்துக்குமார் சொன்ன மாதிரி ஒரு கலைஞன் வந்து ஒரு எழுத்தாளர் என்ன எழுதணும் என்ன சிந்திக்கணும்னு முடிவு பண்ற உரிமை வந்து இன்னைக்கு போராடக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் கிடையாது. அரசியல் அமைப்பினுடைய சாசனமே சொல்லுது, 19வது அட்டவணை சொல்லுது, கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரு கருத்து இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து மறுப்பு சொல்லலாம், மறுப்பு கருத்து சொல்லலாமே தவிர அந்த படைப்பையே வந்து தடை செய்யணும், அதை வந்து கொளுத்தணும், எரிக்கணும், திரும்பி பெறணும் சொல்றதெல்லாம் வந்து அறிவுத்தளத்துல இருக்கக்கூடிய இருந்து வேலை செய்யறவங்களுக்கு வந்து சவால் விடக்கூடிய ஒரு அச்சுறுத்தலா தான் நான் பாக்குறேன். இதை ஒரு சில கேள்வி அவங்க சகோதரி அவங்க சொன்னதை நான் முற்றுமா மறுக்கின்றேன். அவங்களுடைய கருத்துக்கள் விவாதிக்கட்டும். எங்க பெமிலியரான கட்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் 2009 பாராளுமன்றத்தில் நின்று ஒவ்வொரு தொகுதியிலே 1,30,000 வாக்குகளை வாங்கி 6 லட்சம் வாக்குகளை வாங்கி செய்ய வேண்டிய கட்சிகள் தோற்கடிக்கப்பட்டு தோக்க வேண்டிய கட்சிகள் வெற்றி பெற பெற்றிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அரசியல் செய்வதற்காக இந்த அரசியல் அமைப்பை தொடங்கவில்லை. அந்த பகுதி மக்கள், அந்த மண் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரே இயக்கம் தான் கொங்கு நாடு மக்கள் தேசிய, அதனுடைய பொதுச்செயலாளர் ஈஆர் ஈஸ்வரனுடைய தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த பகுதி பெண்கள் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக திரண்டுல வந்திருக்கணும். சரி, திருச்செங்கோட்டு பகுதியில் நீங்க மட்டும்தான் வாழ்றீங்களா? எங்களுக்கெல்லாம் உறவினர்களே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? சகோதரர் அவர்கள் சொன்னதை போல அந்த பகுதியிலே எழுத்தாளருக்கு ஆதரவாக நிறைய பேர் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இருந்தால் அந்த பகுதியிலே ஒட்டுமொத்த அத்தனை சமூக மக்களும் ஒன்று திரண்டு முழுவதுமாக அந்த பகுதியை ஸ்தம்பிக்கின்ற அளவுக்கு மிக பெரும்பான்மையாக கடையடைப்பை நடத்தி இருக்கின்றார்கள். 96 கட்டளை சங்கங்கள், அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுடைய 96 அனைத்து சமூகம் சேர்ந்து 96 கட்டளை சங்கங்கள் அங்கே ஒட்டுமொத்தமாக திறந்து அந்த கடையடைப்பை நடத்தி இருக்கின்றார்கள். திரள வைக்கவில்லை. இந்த தகவல் 6 மாதங்களுக்கு முன்பே எங்களுடைய இயக்கத்திற்கு வந்தது. இதை நாங்கள் காவல்துறை இடத்திலே சொல்ல, இந்த மாதிரி ஒரு தவறான நாவல் வெளியிட்டிருக்கின்றார்கள், அதை நீங்கள் சட்டப்பிரகார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம்.
நாங்கள் இதை பெரிதுபடுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கண்டிப்பாக அந்த பகுதியுடைய பெண்களை மக்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. நியாயமாக ஒரு புத்தகத்தின் ஏதோ ஒரு பகுதியை மட்டும் கொடுத்து யாரை வேண்டுமானாலும் தூண்டிவிட முடியும் என்பது யதார்த்தம். நீங்கள் நியாயமாக புத்தகங்களை முழுதாக வாங்கி அத்தனை ஆயிரம் பிரதிகளை விநியோகித்திருந்தால் அவங்க அதெல்லாம் படிச்சுட்டு எதிர்த்திருந்தாங்கன்னா அதுதானே நியாயம். இல்லை, அந்த புத்தகத்தை எல்லாருமே படித்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை. அதாவது ஒரு 10,000 பிரதிகள் அச்சடித்து கொடுக்கப்பட்டு மக்களை ஒரு மத ரீதியாகவோ அல்லது இந்து அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு அணிதிரட்டல் நடந்திருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் வந்து இவங்களுடைய போராட்டத்துக்கான இது. அந்த அணிதிரட்டல அவங்க வந்து இந்த செராக்ஸ் எடுத்து கொடுத்து செஞ்சிருக்காங்க. அப்படி நேரடியா சட்டம் ஒழுங்குக்காக அவங்க கொண்டு போகல, நேரடியா மக்கள்கிட்ட போயிருக்காங்க. எந்த இழிவை ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னாங்களோ அந்த இழிவை அதிகமா ஏற்படுத்தினது அந்த 10,000 பிரதிகள் எடுத்தவங்க தான். அந்த பகுதி மக்கள், அந்த பகுதி மண், அந்த பகுதி கடவுளை நாங்களே கொச்சைப்படுத்துவோமா? நாங்களே அந்த புத்தகத்தை வெளியிடு செராக்ஸ் எடுத்து கொடுப்போமோ? நன்றாக சிந்தித்து பாருங்கள். அதாவது நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், குற்றச்சாட்டு சென்னையிலே புத்தக கண்காட்சி தொடங்கிய போது இதை காலச்சுவடு பதிப்பகமே தூண்டிவிட்டு இதை நடத்தி இருக்கிற எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது. அந்த ஜெராக்ஸ் கொடுத்தது நீங்க இல்லையா? கண்டிப்பாக யாருமே இல்லை. ஒருவர் படித்து இந்த மாதிரி நம்ம பகுதியில திருச்செங்கோட்டு பெண்களை பத்தி, கடவுளை பத்தி, அந்த பகுதியை பத்தி தவறாக எழுதியிருக்கிறார்கள். 10 பேர் திருமண வீடுகளிலே டீ கடையிலே பேசுகிறார், அது வெளியிலே போகிறது. அதனால் மக்கள் கொந்தளிப்படுகிறார்கள். இல்ல, நகல் எடுத்து தான் கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு, மக்கள் படிக்கிற பழக்கம் இப்ப இவர் சொல்ற மாதிரி பெருமாள் முருகனோட நாவலை படிக்கிற அளவுக்கு மக்கள் வந்து வெகுஜன மக்கள் அவ்வளவு இருக்கிறாங்க சொன்னா சமூகம் பல படிப்புகள் உயர்ந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும். நம்ம அந்த சீரியஸ் லிட்ரேச்சர், ரொம்ப அறிவுத்தளம் சார்ந்த மக்கள் படிக்கிற ஒரு நாவலா அவர் எழுதுறாரு. அந்த சோகால்ட் இன்டெலக்சுவல்ஸ் மத்தியில் அதிகமாக வாசிக்கப்படுற ஒரு நாவல். அதை வந்து சாதாரணமான ஜனரஞ்சக இதழ்கள், ஜனரஞ்சக வார இதழ்கள், வெறும் செய்திகள் படிக்கிற மக்கள், அது கூட படிக்கிற குறிப்பா பெண்களுக்கு செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் கூட சென்னை மாதிரி பெருநகர்ல இருக்கிற பெண்களுக்கே கிடையாது. வேலைக்கு போற பெண்கள் கூட செய்யறது கிடையாது. அப்ப கிராம செமி சிட்டியா இருக்கிற திருச்செங்கோடு மாதிரி பகுதிகளில் ஒரு நாளிதழ் படிக்கிற பழக்கம் கூட இது மாதிரி பெண்கள்கிட்ட கிடையாது. அவங்க வந்து ரொம்ப சீரியஸான லிட்டரேச்சரை ஒரு புக்கை வாங்கி முழுக்க படிச்சாங்கிறது எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கிறது சொல்லும் போதே தெரியுது. ஒண்ணு, இதை ஆர்கனைஸ் பண்றாங்கல்ல, அவங்க கூட பண்றது கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், தன்னோட கடவுள் கருதுறாங்கல்ல மக்கள், அந்த கடவுள் ஒரு விஷ்ணு குறித்து, முருகன் குறித்து, சிவபெருமான் குறித்து, ஐயப்பன் குறித்து எல்லாம் அவ்வளவு உருகி வணங்குறாங்கல்ல, அந்த கடவுள்களை குறித்து மிக மோசமான ஆபாசமான கதைகள் வண்டி வண்டியா இருக்குது. அந்த கதைகளை இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ அல்லது பெரியார் கட்சிக்காரர்களோ எழுதல. புராண கதைகள், இந்து சமூகத்துக்குள்ளே புராண கதைகள் இருக்கு. குறிப்பா ஐயப்பனோட பிறப்பு என்பது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தது. அதே மாதிரி வந்து 60 புத்தாண்டு 60ன்னு சொல்றாங்கல்ல, சமஸ்கிருத புத்தாண்டு இப்ப தமிழ் புத்தாண்டா கொண்டாடப்படுதா சொல்றாங்கல்ல, அதோட தோற்றம் பார்த்தீங்கன்னா நாரதருக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்ததுன்னு சொல்லி ஆபாச கதைகளா இருக்கு. இந்த கதைகளை எல்லாம் வெளியிலிருந்து விழுது, அதுக்குள்ளே இருக்குது. அந்த கதைகள்லாம் ஒத்துக்கிட்டு அதையே பக்தி இலக்கியமாகவும் பக்தி புராணமாகவும் உருகி பார்க்கிற மக்கள் இந்த சாதாரண ஒரு சீரியஸா எழுதப்பட்ட நாவலுக்காக ரியாக்ட் பண்றாங்கிறது என்ன பதில்? இது வந்து ரியாக்ஷன். இவங்களோட சொல்லுகின்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேன். எதை ஏத்துக்கிறேன்னா, படிக்கலின்னு சொல்றது படிக்கவில்லை. நான் தான் சொல்றேன், திருமண வீடுகளில், டீ கடைகளில், பொது இடங்களில் ஒரு 4 பேருக்கு தெரிந்த விஷயங்களே அங்க விவாதிக்கப்படுகிறது. நம்ம பகுதி மக்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தி யாரோ ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார்கள் என்று சொல்லும் போது அது அந்த புரிதல் தவறு. அதாவது எதை வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். தவறான செய்தி என்றால் அது வந்து தீ போல பரவுகின்றது. மக்கள் கொந்தளிப்படுகிறார்கள். இதுதான் யதார்த்தமான. அது ஒரு அரசியல் கட்சியை நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? தவறாக இப்படி முடிவெடுத்துறாதீங்க. இது ஒரு சாதி பிரச்சனையாக மத பிரச்சனையாக சென்று விடக் கூடாது. அந்த புத்தகத்தை முழுதாக படியுங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லி இருக்கின்றோம். நான் இன்று வரை அதைத்தான் காவல்துறை, மாவட்ட காவல்துறை அதற்கான எந்த விதமான நோக்கமும் இல்லை அப்படிங்கிறது தான். இந்த பிரச்சனையை வெளியிலே சென்று வரக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கிறோம். கோவிலிருந்து பார்த்திபன், உங்க வாதம் என்ன? அவர்களுக்கு அந்த எந்த விதமான அந்த நோக்கமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சார். அதாவது யாருக்கு இப்போ நடந்தது அப்படிங்கிறது வந்து பொய்யான செய்தி. அதான் இப்போ பேசினார் இடையில வந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போது, பெயர் சரியா தெரியல, சூரியமூர்த்தி. சொல்லுங்க சொல்லுங்க. அங்கே நடந்தது அப்படிங்கிறது ஒரு பொய்யோ புனைவோ எல்லாம் கிடையாது. முதல்ல வந்து அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பழங்குடி மக்கள் வாழ்க்கையிலிருந்து வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எச்சமாக தான் வந்து இன்றைக்கி நம்ம இதில் வந்து பார்க்க முடியுது. அது வரலாற்றில் நடந்ததை உண்மை. வரலாறை எப்பவுமே வந்து ஒரு நேர்கோடாக வந்து பார்க்க முடியாது. அது நேர்கோடாக இல்லை. எப்பவுமே வந்து ஒரு சிக்கல் வாய்ந்தது தான் வரலாறு. அதை அந்த தன்மையோடு தான் அணுகணும் நம்ம. அப்போ அது சிக்கல் வாய்ந்தது அப்படிங்கும்போது வரலாறு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வருது. அப்போ இன்றைக்கி இவங்க இப்போ சொல்கிற மாதிரி வந்து அது அப்படி இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி புராணங்களில் சொல்கிற மாதிரி வந்து கிருஷ்ணர் வந்து எவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்கிறார். அதை இன்றைக்கி ஒரு சாதாரண இளைஞன் வந்து ரோட்டில் பண்ண முடியுமா நம்ம?
அதை பண்ணிட்டு வந்து இது வந்து என்னுடைய லீலைன்னு சொல்லிட முடியுமா? அப்ப அதை இவங்க ஏத்துக்கிறாங்கன்னா இதையும் ஏத்துக்கணும். அது கதை நடந்தது உண்மை அப்படிங்கிறது. அது வந்து கதையாக நிறைய எழுதியிருக்காங்க. நான் சொல்றது அந்த பகுதியிலே நடந்ததாக இப்பொழுது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 100 வருடத்தினுடைய வயதானவர்கள் அந்த பகுதியிலே இருக்கின்றார்கள். இல்ல இதுவும் கதைதாங்க, இதுவும் கதை. இது எல்லா பகுதியிலும் மட்டும் கிடையாது, எல்லா பகுதியிலும் நடந்திருக்குது. இது சாதி ரீதியான இங்க ஒரு நிமிஷம். முதல்ல வந்து இங்க ஒற்றை பண்பாடு அப்படிங்கிறது வந்து ஒண்ணு கிடையாது. முதல்ல அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க எதை வந்து ஒற்றை பண்பாடுன்னு நீங்க நிறுத்துவீங்க? இன்னைக்கு அந்த மக்கள் வந்து எதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க? எதிர்ப்பு தெரிவிச்சு வந்து யார் வந்து அவங்கள ஆர்கனைஸ் பண்றது, எதுக்காக, என்ன நோக்கத்துக்காக வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க? இதெல்லாம் வந்து வெறுமனே வந்து இவங்க சொல்ற மாதிரி ஓட்டு வங்கி அப்படிங்கறது மட்டுமே ஏத்துக்க முடியாது. இது வந்து ஒரு எச்சரிக்கை, எழுத்தாளர்கள் எல்லாத்துக்கும் வந்து விடுக்கிற எச்சரிக்கை. சாதியவாதிகளும் மதவாதிகளும் வந்து எழுத்தாளர்களுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. உண்மையான வரலாறு இங்க யாரும் பேசக்கூடாது, உண்மையான வரலாறு இங்க யாரும் பேசக்கூடாது. வரலாறு அதான் நீங்க ஏத்துக்கணும். நீங்க மறுக்க முடியாது. சாதியவாதிகளும் மதவாதிகளும் இணைந்தே நடத்தக்கூடிய எழுத்தாளர்கள் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மதுரை அனிதா ஜெயக்குமார், உங்க கருத்து? சமீபத்தில் பாரிஸ்ல சார்லி ஹெப்ரோங்கிற ஒரு பத்திரிகை அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடந்தது. அது எந்த அளவுக்கு கண்டிக்கத்தக்கதோ அதே அளவு கண்டிக்கத்தக்கது நம்ம தமிழ் எழுத்தாளர் மீது நடந்த அடக்குமுறையும். ஒரு கருத்துக்கு எதிர் வந்து கருத்தாக தான் இருக்கணும். அவரோட எழுத்து பிடிக்கலைன்னா அதை கருத்து மூலமா சொல்றதுல தப்பு இல்ல. இப்ப நீங்களே திருச்செங்கோட்டு பெண்ணா இருந்தால் இதே இத சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? அவரோட கண்டிப்பா சொல்லலாம் சார். ஏன்னா எனக்கு பிடிக்கலன்னா நான் புக்கை படிக்க மாட்டேன். ஆக்சுவலா இப்ப வந்து எதிர்க்கிறவங்க வந்து பாதி பேர் புக்கை படிச்சிருக்காங்களான்னு தெரியல. எப்படி ஒரு படத்தை வந்து 100 ரூபா கொடுத்து பார்க்குறவங்க தான் விமர்சனம் பண்ணணும்னு இருக்கோ, ரைட்ஸ் இருக்கோ, அது மாதிரி யாரெல்லாம் ஆக்சுவலாக ரூபா கொடுத்து அந்த புக்கை வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணவும் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அது புக்ஸை பாதி பேர் படித்ததே கிடையாது, யார்கிட்டையுமே இல்லை. எல்லாமே சும்மா ஒருத்தவங்க சொல்லி தான் இது பண்ணுறாங்க. ஸோ பிடிக்கலைன்னா நம்ம வந்து ஒன்று சட்ட ரீதியாக அணுகலாம், இல்லை நம்ம கருத்தை பதிவு பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக புக்கையே தடை பண்ணுறதோ இல்லை எழுத்தாளர் மீது அடக்குமுறை பண்ணுறதோ மாபெரும் குற்றம். சரி, இதன் தொடர்ச்சியாக திரு முத்துக்குமார், எந்த ஒன்றுக்கும் எதிர்ப்பு எழும்பும்போது இது நீங்க பொய்யா எழுதியிருக்கிறீங்க, உண்மையா எழுதியிருக்கிறீங்க, இந்த ரெண்டு தான் வரப்போகுது. இது பொய் என்று சொல்பவர்களுக்கு உதாரணமாக இந்த நூல் ஒரு டாடா நிறுவனத்தின் வழங்கப்பட்ட தொகையோடு கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதற்கு யாரெல்லாம் உதவினார்களோ அனைவருக்கும் நன்றி சொல்லப்பட்டது இந்த புத்தகம் வந்திருக்கு. இப்போ இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் வருவது ஒரு வரலாற்று ஆவணமாக இருந்தால் இவ்வளவு கொதித்திருப்பார்களா என்பது தெரியாது. அது வரலாறு உள்ளபடி எழுதியிருக்கிறாங்க. அதை ஒரு புனைவாக ஒரு நாவலாக எழுதும் பொழுது நம் மூளையை விட இதயம் அதில் நுழைந்து விடுகிறது. அந்த உணர்வுகளுக்கு ஆட்பட்டு போகும்போது அந்த கோபம் வெளிப்படுகிறது. இது எப்படி எழுதியிருந்திருக்கணும்னு சொல்லக்கூடாது, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. அதே நேரத்தில் இந்த உணர்வுகளுக்கு என்ன மதிப்பளிப்பதா வேண்டாமா? அதாவது உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது அப்படிங்கிறது வந்து புரிதல் சார்ந்தது. அதாவது ஒரு படைப்பு ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பை சமூகத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. அதை வாங்கி படிக்கிறாங்க. படிக்கும்போது அதற்கான எதிர்வினைகள் அல்லது தங்களுக்கு தோன்றக்கூடிய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குது. அதாவது எப்படி அந்த எழுத்தாளருக்கு தன்னுடைய கருத்தை சமூகத்துக்கு சொல்வதற்கு உரிமை இருக்கிறதோ அதே போன்ற எதிர்வினையை ஆற்றுவதற்கும் மக்களுக்கும் சமூகத்துக்கும் அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது. அதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையினுடைய ஆதாரப்புள்ளி. அதாவது இந்த எப்படி செஞ்சிருக்கணும், மருட்பாவுக்கு ஒரு மருட்பா, அர்த்தமுள்ள இந்து மதத்துக்கு ஒரு அர்த்தமற்ற இந்து மதம், அதே போல இவங்களும் ஒரு மாற்று புத்தகம் எழுதணும்னு சொல்றீங்க. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இப்போ கருத்தால் எதிர்கொள்ளும் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த காலங்களில் கருத்தால் எதிர்கொள்ற முறை தான் வந்து தொடர்ச்சியா இருந்திருக்கு. அதுதான் ஆரோக்கியமான அணுகுமுறையாகவும் இருந்திருக்கு. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். திராவிட இயக்கத்தை பற்றி தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வந்து இடதுசாரிகளாகட்டும் இந்துத்துவவாதிகளாகட்டும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. மிக முக்கியமாக வந்து திராவிட இயக்கத்தை பற்றி மூத்த கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர் பி. ராமமூர்த்தி வந்து விடுதலை போரும் திராவிட இயக்கம்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதில் அது வந்து திமுக உள்ளிட்ட அனைத்து திராவிட இயக்கங்களையும் கடுமையாக விமர்சித்து ஒவ்வொரு விஷயங்களையும் விமர்சித்து எழுதப்பட்ட புத்தகம். அதற்கு திராவிட இயக்கம் அல்லது திராவிடர் கழகம் எப்படி எதிர்வினையாற்றுச்சுன்னா விடுதலை போரும் திராவிட இயக்கமும் உண்மை வரலாறு அப்படின்னு சொல்லி அந்த பீராமூர்த்தி என்ன விதமான கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சாரோ அதுக்கு ஒவ்வொரு கருத்துக்கும் மறுப்பு, கருத்தை கருத்தால் சந்திப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு இதுக்கும் மறுப்பு கொடுத்தாரு. அதே அந்த விவாதம் எப்படி அதே மறுப்பு இன்னொரு எப்படி போகுதுன்னா
அந்த உண்மை வரலாற்றில் உண்மை உண்டான பேராசிரியர் அருணன் ஒரு புத்தகம் எழுதுறாரு. இப்படித்தான் வந்து கருத்தால் எழுத்தாளர்களுக்கு இது சரி. சரி, பல 10 கோடிகள் முதலீடு போட்டு ஐ போன்ற படங்களில் திருநங்கைகள் தாங்கள் சித்தரிக்கப்படும் நிலை குறித்து ரொம்ப அழுறாங்களே, அவங்க மறுபடியும் ஒரு படம் எடுத்து தான் அதை எதிர்கருத்து சொல்லணுமா? இல்ல, அதாவது தங்களுடைய கருத்துக்களை வந்து அவர் எப்படி படைப்பதை வச்சாரோ அதே போல இவங்களும் ஒரு அணிதிரல்கள் மூலமா செய்யலாம். அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க எழுதவே கூடாது, உங்களுடைய படைப்புகளை செய்யவே கூடாது, அப்படியே செஞ்சீங்கன்னா இப்படித்தான் செய்யணுங்கிறப்பதான் இந்த சிக்கல் வருது. இப்படி இது எங்களுக்கு வருத்தம் தருகிறது, இதை நீங்கள் ஏன் எந்த அடிப்படையில் செய்தீர்கள் என்று அந்த படைப்பாளியிடம் விளக்கம் கேட்கலாம். ஆனால் நீங்கள் இப்படித்தான் எழுத வேண்டும் என்று சொல்லும்போது பிரச்சனை வருகிறது. சொல்லுங்க திருச்சி நேயர், சொல்லுங்க. தொகுப்பாளர் சொல்றது மாதிரி இது வந்து ஒரு இயல்பான எதிர்ப்பா, ஒரு தொகுப்பாளர் நீங்க சொல்ற மாதிரி இது வந்து ஒரு இயல்பான எதிர்ப்பா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இருக்குது. முதல்ல இது வந்து ஒரு இயல்பான எதிர்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. அவர் சரியான பாயிண்ட் சொல்றாரு. இது வந்து மக்களே இப்போ நீங்க சொன்னதுல வந்து அங்க வந்து அது கருத்து சுதந்திரம்ங்கிற பேரில் எதை வேணுமாலும் சொல்லலாம் அப்படிங்கறத நானும் ஒத்துக்கிறேன். நீங்க யாராவது ஒருவர் பேசுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. கருத்து சுதந்திரங்கிற பேரில் அடுத்தவர்களை ஒரு நிமிடம் பார்த்திபன் கொச்சைப்படுத்துகிற விஷயங்களை சொல்ல. இப்ப பெரியார் சொல்லுவாரு, என்னோட வீடு என்னோட வசதி என்பதற்காக என் வீட்டுல மட்டும் இது பத்தினி வீடுன்னு போர்டு வச்சுக்கிட்டா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அடிக்க மாட்டானான்னு கேட்பாரு. கருத்து சுதந்திரத்தோட எல்லை எது அப்படிங்கிறத புரிதல் நமக்கு இருக்குது. ஆனா பெருமாள் முருகன் நாவலில் சொல்லப்படுகிற விஷயம் என்பது இந்த கருத்து சுதந்திரத்தின் எல்லை மீறி போயிருச்சு, அதுக்கு வினையாற்றணுங்கிற அந்த எல்லைக்குள்ளே அது வரல. அப்போ வந்து ஒருவரை கொச்சைப்படுத்துவது, ஒருத்தரை அவமானப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு மீறல் வரும்போது அதுக்கு கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆர்ப்பாட்டம் பண்ணுவது, எதிர்ப்பு தெரிவிப்பது தான் சரியான உரிமையும் கூட, அதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பெருமாள் முருகனோட நாவலில் சொல்லப்பட்ட செய்தி அதை நோக்கி அல்ல. அப்படி ஒரு கண்டம் பண்ற அளவுக்கு அது எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய விஷயமும் அதில் கிடையாது அப்படிங்கிறது. அதனால வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே கருத்து சுதந்திரத்தில் அடைக்கிறது, போராட்டம் பண்ணக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது. யார் வேணுமாலும் எது வேணுமாலும் சொல்லலாங்கிற கிடையாது. அவர் சொல்றாரு 100 வருஷத்துல இது இப்படி நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இவர் கலாய்வு மேற்கொண்டிருக்கும் பட்சத்தில் அந்த ஆவணங்கள் எளிதாக தூக்கி போட்டுக்கலாம். ஆவணங்கள் எடுத்து போட்டிருக்கிறார். இன்னொன்னு எதிர்ப்பு, அதாவது பெருமாள் முருகன் கிட்ட எந்த அபிப்பிராயத்தையும் இது கேட்கல. சட்ட ரீதியான விஷயங்கள் இவங்க உள்ள போகவே இல்லை. ஒரே இன்னொரு விஷயம், ஒரு தனி நபர் அவர் பெருமாள் முருகன் என்பவர் ஒரு அமைப்பு சார்ந்தவரோ ஒரு இயக்கம் சார்ந்தவரோ அல்லது இயக்க லாபத்துக்காக அதை செய்யலை. அப்போ பெருமாள் முருகன் எழுதின ஒரு நாவலை ஒரு சாதாரண ஒரு தனிநபருக்கு எதிராக இவ்வளவு பெரிய அமைப்புகள் ஒவ்வொரு ஊரே திரண்டு வருதுங்கிறது முதல்ல அது வந்து பொருந்தாத ஒரு செய்தியா இருக்கு. எவ்வளவு பொய்யா இருக்கு பாருங்க. ஒரு அமைப்பு ஒரு இன்னொரு அமைப்புன்னா பரவாயில்ல, ஒரு தனிநபர் ஒட்டுமொத்தமான அமைப்புகள் ஒட்டுமொத்தமான இந்து சமூக அமைப்புன்னு வருது இல்ல, இதுக்கு பின்னால ஃபண்டட் இருக்குதா தோணுது. இது எப்படி நான் பாக்குறேன்னு சொன்னா, பெருமாள் இன்னொன்னு அந்த நாவலில் சொல்லப்பட்ட சமூக மக்களை சார்ந்து சொல்ற செய்தின்னு சொல்லும்போது பெருமாள் முருகனும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான். இதை யார் பண்ணுவாங்க? பெருமாள் முருகனுக்கு பிடிக்காத யாரோ ஒரு புது பணக்காரர்களோட முயற்சியாக அதோடு இந்து அமைப்புகளும் சாதி அமைப்புகளும் கைகோர்த்துக்கிற ஒரு துறையாது இருக்குது. மற்றபடி இதில் அரசியல் விஷயமோ அல்லது பெருமாள் முருகன் தவறு செஞ்சுக்கிறாருன்னு தோணலை. இன்னொன்று, அது மட்டும் இல்லை, குறிப்பாக கொங்கு வேளாளர் சமூக மத்தியில் நிறைய முற்போக்கான விஷயங்களை பெரியார் இயக்கமே பண்ணியிருக்கிறது. இப்போ ஆத்தூர் பகுதியில் இருந்த முத்துசாமின்னு ஒரு தீவிரமான பெரியாரிஸ்ட், அவர் கொங்கு வேளாளர் சமூகத்தில் இருக்கிற விதவைகள், இளம் விதவைகளுக்கு, நூற்றுக்கணக்கான விதவைகளுக்கு இப்ப இல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நிறைய பேருக்கு மறுமணம் செய்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த சமூகத்துக்குள்ளார முற்போக்கான அம்சங்கள், முற்போக்கான விஷயங்களை வந்து புதுசு கிடையாது. இப்போ ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு முன்னால பெரியார் இருக்கிற காலத்திலேயே ஒரு பழமை வாழ்ந்த ஒரு சமூகத்துக்குள்ளார, ஆதிக்க ஜாதி சமூகத்துக்குள்ளார அந்த விதவைகளுக்கு, நூற்றுக்கணக்கான விதவைகளுக்கு ஒரு அந்த சமூகத்தை சேர்ந்து பண்ணி வச்சிருக்காருன்னும் போது அதை அடாப்ட் பண்ணுகிற அளவுக்கு அவங்க இருந்திருக்கிறாங்கிறதா உண்மை. இந்த நாவலில் சொல்லப்பட்ட விஷயங்கள் முற்போக்கானவைதான், அந்த காலத்தில் நடந்தது பதிவா இருக்குதே தவிர இதுல வந்து ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் குழந்தை இல்லைங்கிறதுக்காக அவங்க எடுக்கிற முயற்சி அந்த பகுதியில் இருக்கிற நம்பிக்கையோடு தொடர்புபடுத்தி சொல்லுதே தவிர இதுல வந்து நியாயப்படுத்துவதற்கோ அவமானப்படுத்துவதாலும் அவர் சொல்லவே இல்லை. ஆனா இது நேரடியாக அவங்க நாவல் படிச்சவங்க புரிஞ்சு. ஒரு நொடி, திருச்சியிலிருந்து பா எழில் செல்வன், உங்க வாதம் என்ன? குறிப்பாக ஒரு ஊர் திருவிழா அப்படின்னாக்க அது திருச்செங்கோட்டு பெண்களுக்கான உரித்தான திருவிழாவை மட்டும் இருக்காது. ஒரு திருவிழானா ஊரில் இருக்க அந்த சுற்றுவதில் இருக்க எல்லாருமே வந்திருக்கலாம். குறிப்பாக திருச்செங்கோட்டு மக்கள் தான் அது ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் முருகன் அப்படிங்கிற ஒரு சிறந்த எழுத்தாளர் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் பதிவு செய்யும் போது மற்ற நாவல் ஆசிரியர்கள் போற இல்லாமல் அதுக்கான பின்புலத்தை ஆராய்ஞ்சு, வரலாற்றை ஆராய்ஞ்சு சரியான முறையில் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். அவருக்கு இவ்வளவு ஒரு இழிவான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கு. இடதுசாரி கட்சிகள் எல்லாமே பெருமாள் முருகன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த சமயத்தில் தமிழுக்காக உயிரை கொடுக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் குரல் கொடுக்கவில்லையே என்பதை நினைக்கும் பொழுது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால்
ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு மட்டும்தான் தெரிவித்திருக்காரே தவிர அதற்கான போராட்டங்களோ இல்ல பெருமாள் முருகன் அவர்களுக்கு ஆதரவாகவோ மிகப்பெரிய போராட்டங்களோ சர்ச்சைகளோ எழவில்லை என்பது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. நம்முடைய தமிழ் சமுதாயத்து தமிழ் எழுத்தாளர்களுக்கு இன்னும் ஏன் இந்தியாவிலே எழுத்தாளர்களுக்கு முழுமையான உரிமை அளிக்கப்படவில்லை என்பதுதான் இந்த இடத்தில் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. திருமாவளவனும் அந்த வகையில கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவாக அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் போதிய அளவிற்கு இயங்குதா? இல்லைங்க, அவங்க அரசியல் கருத்து சுதந்திரம்னா அரசியல் கட்சிகளுக்கு அந்த கண்ணோட்டம் கிடையாது. ஒரு விஷயத்தை கண்டிப்பதன் மூலமாக நமக்கு ஓட்டு பாதிக்குமா ஓட்டு வருமா அப்படிங்கிறது தான் தீர்மானிக்குது. குறிப்பாக ஜல்லிக்கட்டு விவகாரம் எடுத்துங்க. ஜல்லிக்கட்டுல கூட ஜல்லிக்கட்டு வேணுமா வேணாமாங்கிற கண்ணோட்டத்தோடும் ஜல்லிக்கட்டு மக்கள் மத்தியில் எவ்வளவு செல்வாக்கு பெற்றிருக்கு, இந்த ஜல்லிக்கட்டு வந்து பெரும்பான்மையான சமூகத்து முதல்ல செல்வாக்கு இருக்கும்போது அதை கண்டிக்கிறது நமக்கு வந்து எதிராக இருக்கும்னு தெரிஞ்சா எல்லாரும் ஆதரிக்கிற துணியா இருக்கிறாங்க. அதனால அரசியல் கட்சிகளோட கண்ணோட்டம் எப்படி இருக்குதுன்னா எதையும் ஓட்டா பார்ப்பது ஓட்டா இல்லாம பார்ப்பது தான் இருக்குது. இன்னொன்னு கருத்து சுதந்திரத்தை ஒட்டி முன்ன இப்ப அந்த பெருமாள் முருகன் சொன்ன நாவல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவா பார்த்ததா இவர் சொல்றாரு. ஆனா அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஒரு சமூகம் நீங்க சொல்றீங்களா? ஒரு சமூகம் இல்ல ஒரு அந்த பகுதி அனைத்து சமூகங்களுக்கும் சேர்த்து அரசியல் கட்சிகள் வந்து அவங்க சகோதரி கூட சொன்னாங்க திருச்சியிலிருந்து அவங்க ஓட்டு வங்கிக்காக அப்படின்னு. எங்களுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் மட்டும்தான் பால் உற்பத்தியாளர்கள் குறைவு இந்தியாவிலே, தமிழகத்திலே பால் வாங்குவவர்கள் அதிகம். ஆனால் பால் உற்பத்தியாளருக்காக போராடிய ஒரு இயக்க தலைவர் என்றால், அதற்கு முதலமைச்சரை சேர்ந்து நன்றி சொன்னவர் என்றால் அது ஈஸ்வரன். அது அல்ல இன்றைக்கு பிரச்சனை. அது இல்ல, நான் சொல்றேன் ஓட்டு வங்கிக்காக இல்ல. ஓட்டு வங்கிக்காக இருந்தால் பால் வாங்குவவர்கள் தான் அதிகமா இருக்காங்க, அவங்களுக்காக போராடி இருக்கணும். எங்களை பொறுத்தவரை, எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை அதுல என்ன நியாயம் இருக்கின்றதோ அதை தெளிவாக ஆராய்ந்து அதற்காக குரல் கொடுப்போம் ஒழிய ஓட்டுக்காகவோ இல்ல சமுதாயத்துக்காகவோ மதத்துக்காகவோ கண்டிப்பாக செய்ய மாட்டோம். கள ஆய்வு மேற்கொண்டோம்னு சொல்லியிருக்காரு. அதற்கான ஆவணங்களும் கொடுக்க தயாரா இருந்திருக்கிறாரு. இதை விட என்ன வேணும்? ஒரு தமிழகத்துல தோல் சீலை போராட்டம்லாம் நடந்தது. எங்கள் பாட்டியும் உங்கள் பாட்டியும் தோளில் சீலை இல்லாமல் நடந்தார்கள் என்பது மறைக்கப்பட முடியாத உண்மை. அது நம்ம இல்ல சகோதரர் அவர்கள் சொன்னதை போல நாங்களே இளம் விதவைகளை திருமணம் செய்ய வேண்டும், நாங்களே ஆதரிக்கிறோம். அந்த திருமணத்தை முன்னின்று நாங்களே நடத்துகின்றோம். இளம் விதவைகளுடைய திருமணத்தை நாங்களே ஆதரிக்கின்றோம். ஆகவே நாங்கள் அதையெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறோம். அதற்காக எந்த அடிப்படையில கருத்துரிமை என்றது ஏதாவது சமூகத்தை பாதிக்குதுன்னு சொல்ல முடியும்? அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்களுக்காக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் தாக்கியதை ஒட்டி வந்து நிரூபிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில, அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துல அப்சல் குருவை எந்த இந்திய மனசாட்சி அடிப்படையில் தூக்கு தண்டனை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிரூபிக்கப்படாத ஒரு இந்துத்துவ ஒரு பாசிச அடக்குமுறை இருந்த ஒரு அரசுல இருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலையும் பால் தாக்கரேவை பற்றிய ஒரு இங்க வந்து ஒரு இந்துத்துவத்துக்கு வந்து அரசு வந்து இதை வந்து செய்யுது, ஒரு இதுவை செய்யுது அப்படின்ற அடிப்படையில் பேஸ்புக்ல வந்து ஒரு பெண்கள் வந்து தங்களுடைய கருத்தை பதிவு செய்ததுக்காக அவர் கைது செய்யப்பட்ட, கருத்துரிமை மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலையில கருத்துரிமை அப்படின்றது இங்க ஒட்டுமொத்தமா மறுக்கப்படுது. அது எழுத்தாளர் அடிப்படையில் எந்த அடிப்படையில் கருத்துரிமை சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றை சரியாக சொல்லக்கூடிய நபர்களாகவும் அந்த வரலாற்றின் மூலமாக இந்த சமூகத்தை வளர்க்கக்கூடியதான் அதோட கருத்துரிமையோட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனா இங்க என்ன மாதிரியான நிகழ்வு நடக்குதுன்னா, இங்க கருத்துரிமை சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு சரியான வரலாறு இங்க சொல்லப்படுதுன்னா, இந்துத்துவ அமைப்புகளும் சாதி அமைப்புகளும் தங்களுடைய மதத்தையும் தங்களுடைய சாதியையும் பிற்றி காட்டுறதுக்கு தான் செய்யுது. இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பும் சாதியும் தங்களுடைய சொந்த சாதியில் இருக்கக்கூடிய பெண்களையே வந்து கொச்சைப்படுத்துது. அப்படின்னா இந்துத்துவ அமைப்பை தடை செய்யணும். மனு சாஸ்திரத்தை பெண்கள் வந்து பகவத்கீதையில பாவம் செய்யப்பட்ட யோனியில வந்து பெண்கள் பிறக்கிறார்கள், சூத்திரர்கள் பிறக்கிறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பகவத்கீதையை தடை செய்யணும். அப்பனா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர் மதத்துக்கு வந்து, அதாவது வந்து தெகாடியா சொல்றாரு, RSS தலைவர் தெகாடியா சொல்றாரு, இது வந்து இந்துத்துவ நாடு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மறு நிமிஷமே வந்து அங்க இருக்கக்கூடிய மசூதி தாக்கப்படுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்னா, கருத்துரிமை அப்படின்றது சமூக வளர்ச்சிக்காக சொல்லப்படுதா அப்படின்னா அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்படுகிறார்கள். எப்படி வந்து கல்வியா காலத்துல இருதரப்பு நியாயத்தை நம்ம பார்க்கணும். முத்துக்குமார் சொல்லுங்க. அதாவது பொதுவாக இந்த விஷயத்தில் வந்து எப்படி அணுகணும், அதாவது ஒரு ஆய்வு விவாதம் ஆய்வு அப்படிங்கிற பற்றி சொல்கிறார். அதாவது ஆய்வுகள் செய்யும்போது ஒரு நாவலை படைக்கிறப்ப ஒரு போதுமான கள ஆய்வுகளை அவர் மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. அந்த ஆய்வுகள் அடிப்படையில் அந்த முடிவுக்கு வந்து அந்த நாவலை அவர் கட்டமைக்கிறப்போ அதற்கான எதிர்வினைகள் வந்து இவங்க தரப்பில் எடுக்கிறாங்க. ஆனால் எதிர்வினைகள் எடுக்கும்போது இது வந்து அவங்க வந்து எழுதவே கூடாது, அல்லது இந்த பகுதியை விட்டு அவர் வெளியேறணும் அப்படின்னு அவர் மன அச்சுறுத்தலுக்கு உட்படுத்துறது தான் இங்க பெரிய பிரச்சனையை தவிர எதிர்கருத்து தெரிவிக்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் யாருக்குமே இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. கண்டிப்பாக எழுதக்கூடாது, அவர் அந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று யாருமே சொல்லவில்லை.
தவறாக எழுதக்கூடாது. அவருடைய எழுத்துக்கள் நான் சொன்ன மாதிரி அது அந்த பகுதியை எந்த பகுதியான வளர்ச்சிக்காக இருக்க வேண்டும். தவறாக பேசக்கூடிய அளவில் எத்தனையோ எழுத்தாளர்கள், மிகப்பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் இன்னைக்கு சொல்லி இருக்கின்றார்கள், பத்திரிகையிலே டிவியிலே. ஒரு எழுத்தாளர்னால் அந்த வளர்ச்சியாக இருக்க வேண்டும் ஒழிய அது வரலாற்று உண்மையாக இருந்தா கூட அது வரலாற்றிலே தவறாக நடந்திருந்தால் அந்த வரலாற்றை வெளியிலே கொண்டு வரக்கூடாது. ஒரு தவறான ஒரு வரலாற்றை வெளியில் கொண்டு வந்தால் அது முன்னுதாரணமாக பின்பற்றுவார்கள். இன்னைக்கு இந்த வரலாற்று புத்தகம் வெளிவந்த காரணத்தால் இன்னைக்கு திருச்செங்கோட்டை சேர்ந்த பெண் சென்னையிலே 4 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இப்போ கருத்தரித்திருக்கின்றார்கள். அவருடைய கணவர் கேட்கின்றார், திருவிழாவுக்கு போன வாரம் சென்று விட்டு வந்தாயா, அதனால் தான் கருத்தரித்தது என்று கேட்டிருக்கின்றார். விவாகரத்து போகக்கூடிய அளவிலே இன்னைக்கு அந்த புத்தகத்தினால் படைப்பாளி ஆதாரத்தோடு தான் பேச முடியும். இது வந்து இந்த மாதிரி கதைகள் நிறைய சொல்லலாம். என்றால் அது எப்படி நியாயப்படுத்த முடியும்? இதெல்லாம் அந்த பகுதி உரிமையான சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது. மதுரையிலிருந்து ஜெயா, உங்க வாதம் என்ன? ஒரு நாவல் என்றாவே பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது நாவல் வந்து கதையும் கற்பனைகள் ப்ளஸ் வரலாறு இதெல்லாம் சேர்ந்து அப்படி தான் எப்போதுமே அமையும் எல்லாத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கதையிலேருந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க பேசுகிறாங்கன்னா ஒரு எழுத்தாளர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அவரோட கற்பனை ப்ளஸ் எக்ஸட்ரா அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி தான் அவரை நாவல்ன்றதே எழுத முடியும் வேற. அப்படி இருக்கப்போ ஒரு நாவலில் வந்து அவர் உண்மை சமமாக காமிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து புக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, புக்கு வந்து ஒரு 20 காப்பீஸ் மட்டும் எடுத்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அந்த 20 காப்பீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நாவல்னு எடுத்துட்டா டாப் டு பாட்டம் படித்தா தான் அதோட உண்மையான இது கருத்து என்ன சொல்ல வராங்கன்றது புரியும். ஸோ அவர் வந்து படித்தவங்க எல்லாரும் வந்து அந்த 20 காப்பீஸை படித்தாங்களா என்னன்றது தெரியல. ஒரு சமூகத்தை பற்றி மட்டும் சொல்கிறாங்கன்னு சொல்கிறது அக்செப்ட் பண்ண முடியாத விஷயம். ஏன்னா ஒரு சமூகத்தை பற்றி பேசுகிறதுக்கு வந்து அவர் வந்து அவரோட கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு அந்த நாவலில். அதை நம்ம நல்லதையும் எடுத்துக்கணும், அதில் இருக்க ட்ராபேக்ஸும் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ நல்லதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். தென் வந்து அதில் ஒரு கெட்டது விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்காக வந்து நம்ம அதுக்கான என்ன தீர்வோ அதை தான் செய்யணுமே தவிர ஆர்ப்பாட்டமோ இல்லை போராட்டமோ பண்ணுறனால இதுக்கான ஒரு தீர்வா இருக்காது என்ன பொறுத்தவரை. இதன் தொடர்ச்சியாக மதிமாறன், அதற்காக ஒரு எழுத்தாளர் பேனாவையே மூடி வச்சிருவேன்னு சொல்றது நியாயமா? ஒரு எழுத்தாளர் சமூகத்தில் போராடி முன்னுதாரணமாக இருக்காவிட்டால் மற்றவர்கள் நிலை என்ன? நான் ஒன்று சொல்லணும், அதுக்கு நீங்க சரியான கேள்வி இது. ஒரு இப்போ அந்த பகுதியும் குறிப்பாக அந்த சமூகத்தில் இது போன்ற பிரச்சனைகள் வந்து புதுசு கிடையாது. இப்போ இந்த திராவிட இயக்கத்தில் எடுத்து எம்.ஆர். ராதா எடுத்துக்கிட்டிங்கன்னா, எம்.ஆர். ராதா இவர்கள் மாதிரி படித்தவர் எழுத படிக்கவே தெரியாது. ஆனால் அவர் வந்து எதை கொஸ்டின் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, மிக பெரும்பான்மை ஒரு பகுதி இல்லை, மிக பெரும்பான்மையான மக்களோட நம்பிக்கைக்கு எதிராக நாடகம் போடுறாரு. ராமாயணத்தை தலைகீழ புரட்டி நாடகம் போடுறாரு. அவர் எதிர்கொண்ட எதிர்ப்புகள் என்பது சாதாரண கிடையாது. அவர் அடிப்பது வரும்போது திரும்பி ஃபைட் பண்றாரு, சண்டை போடுறாரு. அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதே ராமன் வேஷத்திற்கு கைதாகிறாரு. ஒரு போர் குணத்தோடு இலக்கியவாதியாக அல்லாத ஒரு கலைஞன் அவர் வந்து தான் கொண்ட அரசியல் கண்ணோட்டத்தின் காரணமாக எதிர்த்து நிற்கிறாரு. அதே போல் இப்போ பெருமாள் முருகன் இருக்கிறார்ல, பெருமாள் முருகன் இருக்கிற அதே பகுதியில் அதே சமூகத்தில் ஒரு போர்க்குணம் கொண்ட இந்த நூற்றாண்டின் மாபெரும் காவியம்னு சொல்லலாம். அது என்ன காவியம்னா புலவர் குழந்தையோட ராவண காவியம். அந்த புலவர் குழந்தை அந்த சமூகத்துல தான் வந்தார். ராவண காவியத்தில் என்ன கொஸ்டின் பண்றாரு புலவர் குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா, தலைகீழ புரட்டுறாரு. ராமாயணத்தில் ராமன் வந்து கதாநாயகனாகவும் ராவணனை வில்லனாகவும் இருப்பதை தலைகீழ் புரட்டி ராவணனை ஒரு திராவிட தலைவனாக, அவன் ஒரு பெரிய கதாநாயகனாக நேர்மையாளனாகவும் ராமனை ஒரு வில்லனாகவும் சித்தரிச்சு ராவண காவியம் ஒன்று எழுதினாரு. அது பரவலாக எல்லாராலும் கொண்டாடப்பட்ட ஒரு நாவல். அந்த போர்க்குணம் இயல்புலேயே அந்த மக்கள் மத்தியில் இருக்குது, அந்த சமூகத்திலும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, எம்.ஆர். ராதா கிட்டையும் புலவர் குழந்தை கேட்டியும் இருந்த இலக்கியத்தையும் கலையும் தாண்டி இந்த அரசியல் கண்ணோட்டம் ஒரு முக்கியமானது. அவங்க யாரோட கோஆர்டினேட் பண்ணாங்க, யாரோட இருந்தாங்கிறது முக்கியம் இருக்கு. பெருமாள் முருகன் ஏன் இப்படி தன்னை வருத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெறும் தன்னை இலக்கியவாதியாக கருதுறாரு. பாரதியார் கூட பாடலாம் பாடும்போது நிறைய பாடினாரு. ஆனால் அவர் எனக்கு தொழில் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசாகும் போது மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு வந்தார். இது காரணம்னா தன்னை வெறும் கவிஞனாக பார்ப்பது. நான் பெருமாள் முருகனுக்கு சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்கள் உங்களை எழுத்துக்களை இன்னும் வீச்சா கொண்டு போனா இன்னும் நீங்க நிறைய களம் கிடைச்சிருக்கு, நிறைய மக்களை நீங்க சென்றடைய முடியும். உங்க எழுத்துக்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய பேர் காத்திருக்கிறாங்க படிக்கிறதுக்கு. இதை விட வேகமா, இதை விட தீவிரமா நீங்க எழுதணும். அப்ப நீங்க யார் கூட வச்சிருக்கீங்கன்னா, உங்களை மாதிரி கதை எழுதுறவங்க, கவிதை எழுதுறவங்க,
அப்புறம் வந்து இந்த புக்கு விற்கிறவங்க இவங்களோட தொடர்பு வைக்காமல் அரசியல் ரீதியான அமைப்புகளோடு, குறிப்பாக திராவிட இயக்கங்களோடு, கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இப்போ ஆர்கனைஸ் ஆகி வராங்கல்ல, அவங்களோடு நீங்க உங்க நெட்வொர்க் வச்சுக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து இயங்க முடியும்னு ஒண்ணு. கடைசியா பாதுகாப்பு கொடுப்பீங்க? பாதுகாப்புன்னு இல்ல, அவரே பாதுகாத்துப்பாரு. அதுக்கு இப்ப எம்.ஆர். ராதாவுக்கு யார் பாதுகாப்பு கொடுத்தா, புலவர் குழந்தைக்கு யார் பாதுகாப்பு கொடுத்தா, அவங்க எப்படி நின்னாங்க, அந்த மன தைரியமே அவர்கள் மீண்டும் எழுந்து வருவதற்கும் அதை விட தாண்டி போவதற்கும் கொடுக்கும். இன்னொன்னு கடைசியா ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ வந்து குறிப்பிட்ட இந்த கதையின் மூலமாக மக்களோட இழிவுபடுத்திட்டாங்கன்னு இவர் சொல்றாருல்ல, ஆனா அதே பகுதியில் ஒரு கதை இருக்கு, ஒரு வழக்கு கதையை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கூலை அக்கவுண்டன்ட் கதைன்னு ஒன்று இருக்கு. அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த கதையில வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் ரொம்ப நல்லவங்க, வீரமானவங்க, மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இல்லைன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கு. இப்ப அதற்காக மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து எங்களை இழிவுபடுத்திட்டு இல்ல இருக்கு. திருச்செங்கோட்டு பகுதியிலேயே கூலை அக்கவுண்டன்ட் கதைன்னு ஒன்று இருக்கு. அதுல அந்த கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வீரர்கள், மற்றவங்க யாரும் சரியில்லைங்கிற கருத்தே உள்ள கதை அது. அப்ப அந்த கதையை எல்லா சமூகத்தை ஒத்துக்கிறாங்கல்ல, எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு வராங்களா, அது கதையா பாக்குறாங்க. அப்ப இந்த கண்ணோட்டம் மக்கள் வழக்கிலே இருக்குது. கோவை பார்த்திபன், உங்க வாதம் என்ன? இது முதல்ல வந்து ஒரு எழுத்தாளர் மீதோ அல்லது அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கருத்தில் மீது வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையாக மட்டும் பார்க்க முடியல. இது வந்து குறிப்பாக வந்து பெண்கள் மேலேயும் அவர்களுடைய உடலியல் தன்மையின் மேலேயும் வந்து தொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வன்முறையாக தான் வந்து இதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. என்ன கேட்டிங்கன்னா, இப்போது பெண்களை வந்து இவ்வளோ பெண்களை வந்து இவங்க பாதுகாக்கிறோம், பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறோம்னு சொல்லக்கூடிய இவங்க அவங்க வீட்டு பெண்களை வந்து காதலிக்க வந்து அனுமதிப்பாங்களா? முதல்ல அவருடைய கணவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ அல்லது காதலனை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ வந்து இவங்களால இது பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. இன்னொரு விஷயம் வந்து அதை வந்து பொய்ன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து இவங்க பேசுவது வந்து உண்மை என்று கண்டிப்பாக ஆகிவிடாது. இன்னைக்கு பல கோயில்கள்லையும் பல தேர்கள்லையுமே வந்து நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு இங்கே கோவை பேரூர் பட்டீஸ்வரன் கோயிலில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில், மைசூர் கோவில்களில் பல தேர்கள் எல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒரு கோயிலில் நுழைஞ்சிங்க அப்படின்னா ஒரு சிலையை பார்க்க முடியும் நம்மளால். அதாவது 2 பாம்புகள் வந்து பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருக்கும். அது எதை குறிப்பிடுது? இங்கே யார் வந்து அதை குறிப்பிடுறதுக்கு வராங்க? இது வந்து பழங்குடிகள் தொட்டு பழங்காலமாக வந்து இது வழி அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து ஒரு செய்தியை வந்து கடத்துது. இதைத்தான் முதல்லையும் சொன்னீங்க. நிறைவு பகுதியா சூரியமூர்த்தி, அந்த திருச்செங்கோடுன்ற பேரு ஏதோ ஒரு கோவில் அப்படின்லாம் வச்சுட்டா உங்களுக்கு திருப்தி தானா? ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். அப்படி வைத்தாலும் கூட பல பகுதி மக்கள் இது எங்க கோவில் தான் சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு என்னதான் தீர்வு, விடிவு? திருச்செங்கோடு பகுதி மாற்றி வேறொரு பகுதி, எந்த பகுதியிலே உலகத்திலே எந்த இடத்தில் அது எந்த மதமாக இருந்தாலும், அந்த கடவுளை அது இயேசுவாக இருந்தாலும் அல்லாவாக இருந்தாலும் அது புத்தமாக யாரை பற்றி தவறாக எழுதினாலும் அதை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி எங்களுடைய அமைப்பு கண்டிப்பாக கண்டிப்போம். கொங்கு மக்கள் இயேசுநாதருக்கு மனைவி இருந்தது, குழந்தைகள் கூட இருந்தது என்றெல்லாம் நாவல் எழுதி உலக பிரசித்தமாயிற்று. அதில் கிறிஸ்தவர்களே அதை ஒரு கருத்து சுதந்திர கண்ணோட்டத்தோடு அதை பார்த்து கொண்டார்களே, அவர்களுக்கும் சேர்த்து கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி போராடுமோ? கண்டிப்பாக உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்காக நியாயமான கோரிக்கைகளுக்காக நாங்கள் போராடுவோம். அவர் கேட்ட முதல் கேள்விதான், மகாபாரதத்தை எரித்து விடுவீர்களா? மகாபாரதம் திரௌபதி ஆகட்டும் அவருடைய மாமியார் ஆகட்டும், இந்த 2க்கு மட்டும் நாம் நாவல், இதுவும் நாவல் தான் அதுவும் நாவல் தான். வீட்டில் இனிமேல் இருக்கலாமா? அது கதை, இதுவும் கதை என்று அவர் சொல்லவில்லை. கற்பனை, அந்த பகுதியில் நடந்த வரலாற்று சம்பவத்தை எழுதி இருக்கின்றார். உயிரை உருகி நம்பிக்கை, இறை நம்பிக்கை. அது நீங்க கதை சொல்றாதீங்க. இந்து அமைப்புகள் உங்களை எதிர்ப்பாங்க. இன்னொன்னு இந்த ராமாயணம் மகாபாரதம் தான் வந்து இது அவங்க எழுதுனதான் உண்மையான கதை. மாதுருபாகன் எழுதுனதான் வரலாற்றின் அடிப்படையிலான ஒரு நாவல். அதைத்தான் இவங்க வந்து அந்த வரலாற்றுக்கு ஆவணம் இல்லை என்றுதான் சொல்கிறேன். சகோதரி அவர்கள் அனிதா அவர்கள் சொன்னார்கள், அதாவது அந்த புத்தகத்தை நம்ம படிக்கலாம், இல்லைன்னா படிக்காம விட்டலாம், வாங்கி படிக்கணும்னு. ஒரு டிவியில 30 சேனல் 40 சேனல் இருக்குது. அந்த சேனல்ல வந்து ஆபாசமான படம் ஓடிச்சுன்னா நான் அதை பார்க்காம வேற சேனல் மாத்தணும்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த தப்பா ஓடிச்சுன்னா உடனே அதை வந்து அதை உரிய இடத்துல புகார் கொடுத்து அதை நாம தடை செய்யறோம்லவா? இப்போ உங்க டிவி புதிய தலைமுறை இருக்குது, புதிய தலைமுறையில இது வரமுறைக்கு உட்பட்டுத்தான் சில செய்திகளை நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று இருக்குது. சகோதரர் அவர்கள் சொன்னார்கள், எழுத்தாளிகளை எழுதுவதற்கு தடை செய்வதற்கோ எழுத்து சுதந்திரம் இல்லை என்று சொல்ல. எழுத்து சுதந்திரம் இருக்கின்றது, எழுதலாம். அதற்காக எதை வேண்டுமானால் எப்படி வேண்டுமானால் எழுதக்கூடாது. அது சமூகம் எங்களுடைய ஆணித்தனமான கருத்து. திருச்செங்கோட்டில் திருநங்கைகள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க போராடுறீங்களா? கண்டிப்பா போராடுவோம். பை படத்திற்காக நாங்க வருத்தப்படுறோம்னு சொல்லி போராடுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆதரவு குரல் கொடுக்குறீங்களா? ஆதரவு கொடுத்திருக்கின்றோம். நான் அந்த பகுதியில உலகத்திலே இருக்கின்ற மக்கள், அது ஆண் பெண் ஜாதி மதமற்று திருநங்கையில் அத்தனை பேருக்கும் அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு கொடுப்போம். சகோதரர் அவர்கள் சொன்னார், காதல் வந்து ஒத்துக்குவீங்களா அப்படின்னு.
நாங்க காதலை தப்புன்னு சொல்ல, காதல்ங்கிற போர்வியில ஏமாற்றப்படுகின்றார்கள், ஏமாற்றப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த இடத்துல நீங்களே நீதிபதிகள் ஆயிடுறீங்க. இல்ல இல்ல, நியாயமான நீதிபதிகள் என்ன சொல்லணுமோ அதை நீங்க சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க. இல்ல இல்ல, எங்களுடைய யதார்த்தமான இப்பொழுது நான் என்ன சொல்றேன்னா பழமை வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. 230 ஆண்டுகளுக்கு முன்பு 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பகுதியில ஒரு கொத்துக்காரர் ஒரு நாட்டாமை அவர் சொன்னா சரி நுழுது. அது இந்த நாட்டாமை சொன்னா சரி, கொத்துக்காரர் சொன்னா சரி, ஊர்களுடைய பெரியவர்கள் சொன்னா சரின்னு அந்த காலத்துல நீதிபதிகளே இல்லாம நடந்து கொண்டிருந்தது. அதை இந்த காலத்துல ஏற்றுக்கொள்வார்களா? அந்த பகுதியுடைய பெரியவர்கள் நாட்டாமை அவர் தீர்ப்பு சொன்னா சரின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற அத்தனை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஒரே ஒரு நொடி. அந்த விஷயத்துல அந்த வரலாற்றுல அது இருக்கிறது உண்மை. இன்னொன்னு நீங்க ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கல்லுக்கிட்டு இருந்தது தீர்ப்பு சொன்னாங்க, அந்த தீர்ப்பை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அதை ஏத்துக்க தயாரா? நாங்க வரலாற்றை ஏத்துக்க தயார். யார் உங்களை பாலியல் வன்முறை செய்தார்களோ அவர்களையே கட்டி வைத்து விடுவது என்பதும் நீண்ட காலமாக வழங்கப்பட்டு வந்த நாட்டாமை தீர்ப்புகள் தான். ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதைத்தான் சொல்லுகின்றோம். இன்னைக்கு சட்டம் நீதி சட்டம் அப்படி சொல்லுமா? நீதிபதி இருக்கின்ற காரணத்தால் அதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு காவல் நிலையத்திலே புகார், நீதிமன்றத்திலே வழக்கு என்று போய்கொண்டிருக்கின்றது. அதனால தான் நான் சொல்கின்றேன், அதை சார்ந்துதான் இருக்க வேண்டும். நீதிமன்றத்துக்கு அவங்க நேரடியாக போகல, அவங்க நேரடியாக வருவாய் வளர்ச்சி அலுவலர் அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க கட்ட பஞ்சாயத்து தான் நடத்திருக்காங்க. அதனால நேரடியாக அவங்க சட்ட ரீதியாக இதை கொண்டு போகலை. ஒன்று. ரெண்டாவது இந்த விஷயத்தில் தடை தன்னுடைய புத்தகத்துக்கு தடை விதிச்சுட்டாங்க. அதாவது நேரடி அதிகாரப்பூர்வ தடை அல்ல, ஒரு வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு தடை, அதிகாரப்பூர்வமற்ற தடை. அதனால தான் இனிமேல் எழுத மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் நிறைய ஏன்னா கடந்த காலங்களில் பாரதிதாசன்லேருந்து பல்வேறு பெரியாருடைய புத்தகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் பிறகு அண்ணாவுடைய புத்தகங்கள் பல்வேறு புத்தகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் பிறகு எழுத்தாளர்கள் தன்னுடைய எழுத்து பணியை நிறுத்திவிடவே இல்லை, தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதே போலவே மாதுருபாகன் எழுதிய பெருமாள் முருகன் தன்னுடைய எழுத்து பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய கோரிக்கை. சரி, நிச்சயமாக இது ஊடகங்கள் தரப்பிலிருந்து மற்றும் ஒரு பார்வையாக அரசியல்வாதிகளோ அல்லது வேறு ஏதேனும் காரணம், நான் இது உங்களை மட்டும் குறிப்பிட்டு நான் சொல்லலை, பொதுப்படையாக நான் சொல்றேன். எந்த ஒரு விஷயம் என்றாலும் இதை எடுத்தால் ஏதோ ஒரு லாபம் இருக்கும், ஊடகங்கள் இதை கையில் எடுப்பார்கள், நாளெல்லாம் தொண்டை தண்ணீர் வற்ற விவாதித்துக் கொண்டே கிடப்பார்கள், நமக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் லாபமும் விளம்பர வெளிச்சமும் கிடைக்கும் என்று யாரேனும் நினைப்பார்களே. ஆனால் அதில் ஒரு பாதி உண்மை. நிச்சயம் எடுப்போம், ஆனால் அதன் மறுபக்கத்தை காட்டித்தான் முடிப்போம் என்பதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் என்ற கருத்தோடு உங்கள் வருகைக்கு நன்றி கூறுகிறேன். பங்களித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. மக்கள் மேடையில் மற்றொரு முக்கிய தலைப்பில் மீண்டும் விவாதிக்கலாம். வணக்கம்.